மும்பை இந்தியன்ஸ்ல ஹார்திக் பாண்டியாவோட ஓப்பனிங் நீங்க எப்படி பாக்குறீங்க? பவுலிங்ல நான் கேட்குறேன். ஹார்திக் பாண்டியா பவுலிங்கா கேப்டனா பேட்டரா கேட்டிங்கன்னா நோ புவர் டோட்டலாகவே புவர். 4 out of 3 மேட்ச்சில் முடிச்சு கொடுக்க வேண்டியது. அவர் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு வந்திருக்காரு. எல்லாரும் பாருங்க, ஜெய்ஸ்வால் ஆடிட்டாரு, ரியன் பராக் ஒரு பக்கம் ஆடிட்டாரு, ரோஹித் சர்மா எல்லாரும் பிளேம் பண்ணாங்க, அவர் ஆடிட்டாரு, கோலி ஆடிட்டாரு, எல்லாருமே அவங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது என்ன ஹார்திக் பாண்டியா கப் அடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஏன்னா நிறைய ப்ரெஷர். எந்த டீம் தான் பவுலிங் சிறப்பாக பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? எந்த டீமும் பவுலிங் சிறப்பாகவே பண்ணல. தனியாக அவங்க மட்டும் முத்தரை குத்துறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவங்களை கலாய்க்கிறாங்க, இவங்களை விட இன்னொருத்தவங்க சூப்பராக இருந்து கொடுத்துருங்க. யாரும் டெல்லி ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே ஒரு மாதிரி அன்ப்ராமிசிங் ஆகாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆர்சிபியை கலாய்க்கிறீங்க? சீசன் ஓப்பனிங்லேயே வந்திருந்தாரு அப்படின்னா இங்கே இவ்வளோ தோல்வி வந்திருக்காது. இவ்வளோ கோலி 40 ரன் 10 தலைவா, கோலி ஒரு 80 ரன். ஏன் அவர்கிட்ட மட்டும் எதிர்பார்க்குறேன்? ஆமா, நான் எதிர்பார்ப்பேன். எல்லா ஓவர்லையுமே 2 6 கம்பல்சரி இருந்தால் தான் ஆடியன்ஸ் என்த்துவா இருக்காங்க. அதாவது நான் ஃபைனலுக்கு இவங்க ஃபைனலிஸ்டாக இருப்பாங்க. போன வருஷம் நான் சொன்னேன். ஆனால் போன வருஷம் செம்ம அடி கொடுத்தாங்க, வெளியில் போயிட்டாங்க, கம்ப்ளீட்டாக டோட்டலாக இல்லை. இந்த வருஷம் நான் ஏன் ஃபைனலிஸ்டாக இருப்பாங்க, இல்லை பிளே ஆஃபுக்கெல்லாம் இவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் எனக்கு GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. மும்பை இந்தியன்ஸ்ல ஹார்திக் பாண்டியாவோட ஓப்பனிங் நீங்க எப்படி பாக்குறீங்க? பவுலிங்ல நான் கேட்குறேன். ஹார்திக் பாண்டியா பவுலிங்கா கேப்டனா பேட்டரா கேட்டிங்கன்னா நோ புவர். டோட்டலாகவே புவர். அதாவது வேற பவுலர் ஆல்டர்னேட் எடுத்துட்டு வரலாமா ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு? இல்ல, அவர் மிடில் ஓவர்லயும் வராரு, டெத் ஓவர்லயும் வராரு, எல்லா இடத்துலயுமே அவர் வராரு. இல்ல, அவர் இதுக்கு முன்னாடி போட்டவர் தானே, போடாதவர்லாம் கிடையாது. இல்ல, நியூ பால் போட்டுட்டு தானே இருந்தார். அவர் கேப்டன்சிலும் சரி, ரோஹித் சர்மா கேப்டன்சிலும் சரி, ஸோ அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். போடாதவர்லாம் அவர் கிடையாது. தோனியே 2016 T20 வேர்ல்டு கப்ல பெங்களூர்ல பங்களாதேஷ்க்கு லாஸ்ட் ஓவர் அவர்கிட்ட தானே கொடுத்தாரு. அந்த ஏஜ்ல அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளவு மெச்சூரான ஒரு கிரிக்கெட்டரா ஹார்திக் பாண்டியா இருக்கிற யங்ஸ்டர் தோனி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இப்போ தான் கேப்டனா வளர்ந்துட்ட போடுற தப்பு கிடையாது. ஆனா ஆக்சுவலி ஃபெயில் ஆகுறாரு. அதாவது எடுத்த மேட்ச் எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவர் முடிச்சு கொடுக்க முடியும். அவரு முடிச்சிருக்கணும். அன்னைக்கு ஜிடிக்கு அகேன்ஸ்ட் அகமதாபாத்ல எஸ்ஆர்எச் கிட்ட அவர் இறங்கும் பொழுது முடிச்சு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான். தென் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆர்ஆர் கிட்ட ஹோம்ல தோக்கும் பொழுது அவர் நின்று முடிச்சா, அதாவது நின்று ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்து போக வேண்டிய மேட்ச் தான். இன்னைக்கு ஆர்ஆர் கூட கடைசியா அவர் பேட்டிங் பண்ணும்பொழுது அப்பயும் ஒரு முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். எனக்கு பவுலிங்கை விட எங்க பவுலிங் தாண்டி, ஏன்னா பவுலிங் அடிபிடுது, பவுலிங் சொல்ல முடியாது. பட் பேட்டிங்ல ஹார்திக் பாண்டியா நிறைய தடவை அதாவது 4 out of 4 மேட்ச்ங்கிறத தாண்டி 4 out of 3 மேட்ச்ல முடிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச். அவர் ஜெயிக்கலாம்ப்பா. அவர் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு வந்திருக்காது. ஸோ எனக்கு பேட்டிங்ல ஹார்திக் பாண்டியா கிட்ட வந்து ஒரு நல்ல அவுட்புட் வரல. ஸோ அதுதான் ஒரு மாதிரி எனக்கு ஹார்திக் பாண்டியா கிரிட்டிசைஸ் பண்ண தோணுது எனக்கு. மும்பை இந்தியன்ஸ்ல சிஎஸ்கே கூட ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, தடுமாறுறாரு மனுஷன். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் இருக்கிறாரு. அவருக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. வராங்க, 2 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆயிட்டு போறாங்க. அதை எல்லா பிளேயர்ஸுமே கண்டினியூஸா பண்ணாங்க. அந்த இடத்துல என்னன்னா அதான் அந்த ஹார்திக் பாண்டியாவுக்கு தெரியுது. இங்க பாருங்க, ஹார்திக் பாண்டியா கிட்ட என்னன்னா பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபீல்டர் வந்து டீப் மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டர் வச்சுறாங்க, ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர், தென் லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வச்சுட்டாங்க. ஓகே, 5 ஃபீல்டர்ல 3 ஃபீல்டர் அங்க வச்சுட்டு திரும்பி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் சைட்ல பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டர் கிடையாது. ஐ திங்க் ஒரு ஃபீல்டர் மட்டும் எங்கேயாவது வைப்பாங்க நினைக்கிறேன். லாங் ஆஃப்ல இல்லாம அங்க வைப்பாங்க. இந்த 3 ஃபீல்டர் இங்கேயே செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டர் இங்க வைப்பாங்க பேக்வர்ட் பாயிண்ட்ல. ஏன்னா ஒருவேளை ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்டான்ஸ் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டு ஒருவேளை ஆஃப் சைட்ல அடிச்சா ரேர். ஆனா அவருக்கு என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த ஷாட் ஏன் சொன்னா, இந்த ஷாட் தென் புல் போவார். ஷார்ட் பால் தான் அவருக்கு வீக்னஸ். ஓகேங்களா, யார்கர்ங்கிற தாண்டி ஷார்ட் பால், யார்கர் பின், அதாவது டோக்ரஷ் யார்கர் பின் பாயிண்ட்ல போட்டா அடிக்க முடியாது. இவரில் யாராலையும் அடிக்க முடியாது. இன்னொன்று ஷார்ட் பால் இருக்குது. அந்த ஷார்ட் பால் வந்து ஒன்று ஆன் த லைன் போட்டால் கூட ஹார்திக் பாண்டியா பிக் பண்ணிடுறாரு. ஆன் த லைன் தாண்டி கொஞ்சம் வெளியில், ஓகேங்களா, அதாவது ஒரு 3rd இல்லை 4th ஸ்டெம்பில் நீங்கள் ஹார்திக் பாண்டியா போடும்போது, அதாவது ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸ் நீங்கள் போடும்போது ஹார்திக் பாண்டியா கிளியர் பண்ண முடியாது. அன்னைக்கு சிஎஸ்கே அப்படிதான் எடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் ஃப்ளைட் பண்ணி போட்டால் ஸோ விக்கெட் விழும். நம்ம வந்து குட்டி கிரவுண்டு சொல்ல முடியாது வேன்கடே. அங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கிரவுண்டு வந்து அந்த கவு கார்னர்னா சொல்லுவாங்க, அதோட வந்து குட்டியாக இருக்கும், வேன்கடையில் பெருசாக இருக்கும். ஸோ யுஸ்வேந்தர் சகல் தூக்கி போட்டார், ஃபைட் பண்ணார், அவுட் ஆனார். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக வராங்கன்னு தெரியுது. அந்த இடத்துல வந்து ஈகோ பார்க்காம ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி கடந்து போகணும். வேர்ல்டு கப்பில் ஸ்ரேயா செய்கிறத பண்ணுவார். என்னன்னா எப்படியும் ஒரு 2 ஷார்ட் பால் போடுவாங்க, ஓகேங்களா. அந்த 2 ஷார்ட் பால் நம்ம கடத்துறோம்னா மீதி 4 பால் இருக்கு. 4 பால் நம்ம பொழிச்சு நடிச்சிரும். ஸோ அதுதான் இப்போ ஹார்திக் பாண்டியா ஒன்று பண்ணணும். நம்மளுக்கு அகேன்ஸ்டாக டாக்டிக்கலாக மூவ் பண்ணுறாங்க, நம்ம அதை பீட் பண்ண வேணாம். நம்ம பீட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டோம். அது டோட்டலாக நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட் பாலை நீங்கள் எப்படியாவது கடந்துட்டு எல்லாம் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஹார்திக் பாண்டியா கிட்ட சொல்ல. ஸோ அந்த மற்றவங்க எனக்குங்கிறதாண்டி நான் ஹார்திக் பாண்டியா ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா ஹார்திக் பாண்டியா
இன்னும் ஒரு லெவல் ஆடல. ஆடல. எல்லாரும் கரெக்ட். பாருங்க ஜெய்ஸ்வால் ஆடிட்டாரு. ரியான் பராக் ஒரு பக்கம் ஆடிட்டாரு. ரோஹித் சர்மா எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. அவரு ஆடிட்டாரு. கோலி ஆடிட்டாரு. எல்லாருமே அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, தென் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து நான் அ அதான் உங்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சுட்டாங்க. நீங்க அதிலிருந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணுங்கிற மாரி தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நம்ம டாக்ல கண்டிப்பா ஆர்சிபியை பத்தி பேசியே ஆகணும். இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு மஸ்டான சீசனா இருந்துச்சு. கப் அடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ஆர்சிபி டீம்ஸ். ஏன்னா நெறைய பிரஷர். என்னப்பா இவ்ளோ வருஷமா ஆடுறீங்க. கோலி தலைமையிலான டீம் தோத்துருச்சு. ஃபேபோட தலைமையிலான டீம் தோத்துருச்சு. ஏதாவது பண்ணுங்கங்கிற மாரி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வெளியில போயிட்டாங்கல்ல ப்ரோ. ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. போயிட்டாங்க. ஆ ஆர்சிபி பவுலிங் என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பவுலிங் எந்த டீம் தான் பவுலிங் சிறப்பா பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. எந்த டீமும் பவுலிங் சிறப்பாவே பண்ணல. பட் ஆனா என்னன்னா, தனியா அவங்க மட்டும் முத்திர குத்துறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதான் நான் திரும்ப கேட்பேன். சொல்றவங்கலாம் சொல்லுங்க. எந்த டீம் இவங்கள விட ஒருத்தவங்க மோசம் இருக்காங்க. யார்ட்ட எங்க இவங்கள விட ஒருத்தவங்க சூப்பரா ரன் குடுத்துட்டு இருக்காங்க. யாரு சொல்லுங்களேன்? இவங்கள கலாய்க்கிறாங்க. இவங்கள விட இன்னொருத்தவங்க சூப்பரா ரன் குடுத்துறாங்க. யாரு சொல்லுங்க? யோசிச்சு சொல்லுங்க. சும்மா டெல்லி ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, மும்பை ஓகே. இந்தியன்ஸ் நீங்க நார்க்கியா மனசுல வச்சு சொல்றீங்கன்னு ஆமா. நெனைக்கிறேன். நார்க்கியா மட்டும் தாங்க. ஆ. பட் நீங்க மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஆர்சிபி விட ரொம்ப மோசமா ரன் ரன் குடுத்துருக்காங்க. குடுக்குறாங்க. பும்ரா மட்டும் தாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தவிர மத்தபடி வர்றவங்க எல்லாரும் 10 காட்ஸியாவெல்லாம் கொல்றாங்க அவங்கள. 10 ரன் 10 ரன் அடிக்கிறாங்க. காட்சி நீ என்ன 150 போடுவியா? ஆமா, வச்சுக்கோ. ஆமா. நான் அசால்ட்டா உனக்கு அடிக்கிறாங்க. 50 நான் ரன் குடுக்குறேன் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி அவர் 50 போட வைக்கிறாங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் அவர் 50 போட வைக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்தா 10 ரன் போயிட்டே இருக்குது ஒரு பக்கம். சாவ்லா வந்தா 10 ரன் ஓவருக்கு ஆமா. 10 ரன் போயிட்டு இருக்குது. சோ அங்கேயே ஒரு மாரி அன்பிராமிசிங் ஆங்க. அப்புறம் எதுக்கு நீங்க ஆர்சிபிய கலாய்க்கிறீங்க பவுலிங் பொறுத்தவரைக்கும்? கண்டிப்பா நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆர்சிபிய விட எம்ஐ ஒருத்தவங்க மோசமா குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆர்சிபி தானே நீங்க கலாய்க்க முடியும். அதனால நீங்க கலாய்ச்சீங்க. ஆர்சிபி தானே நீங்க சொல்லுவீங்க. ஆக்சுவலி பவுலர்ஸ் வொர்ஸ்ட்டா தான் எடுத்தாங்க. கரெக்ட் தான். ஆனா, இவங்கள விட அவங்க வொர்ஸ்ட்டா தான் குடுத்துட்டு இருக்காங்க. தென் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா, இவங்க நெறைய மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் சில மேட்ச் போது. சில மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஸ்கோர்ல முடியுதுங்கிறதுனாலவே இவங்களுக்கு வந்து மேபி அந்த பவுலிங் ஆவரேஜ் கம்மியா இருக்கலாம். பட் ஆனா, எம்ஐ இவங்கள விட வொர்ஸ்ட்டா குடுத்துட்டு இருக்காங்க. தென் ஆர்சிபி தடுமாற்றம் எங்க வருது? தடுமாற்றம் பேட்டிங்ல தான். பேட்டிங்ல. பேட்டிங்ல ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு பேட்டிங் காம்பினேஷனே அவங்களுக்கு அமையல ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும். ஒரு பக்கம் கரெக்ட்டான நேரத்துல தான் கரெக்ட்டான நேரத்துல ரொம்ப தப்பான நேரத்துல ஃபேபுலஸ் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஆமா, ஆமா. இது சீசன் ஓப்பனிங்லயே வந்திருந்தாரு அப்டின்னா, இங்க இவ்ளோ தோல்வி வந்திருக்காது. இவ்ளோ பேச்சு இந்த நெகட்டிவ் டாக்ஸ் மேபி வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி பத்தி பேசி அவங்கள தாண்டி ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தாண்டி நான் எல்லாமே போயாச்சு. இப்ப பாருங்க மேக்ஸ்வெல் மெயின் பிரையாரிட்டி இருந்த ஒரு மேக்ஸ்வெல் இப்ப மேக்ஸ்வெல் இல்லாம இப்ப கேமரன் கிரீனுக்கு வந்திருக்காங்க. ஆமா. தென் அப்பயே சொன்னோம் ஷபாஸ் அகமது ட்ரேடுங்கிறது ஒஸ்ட் ட்ரேடு அவர் வெளியில விட்டுருக்கவே கூடாதுன்னு. இப்ப ஷபாஸ் அகமது அங்க போயிட்டு முக்கிய மேட்ச்ல விக்கெட் எடுத்து குடுக்குறாரு. 50 ரன் போன மேட்ச்ல 50 ரன் அடிச்சாருங்க அவரு. அடிச்சாரு. நல்லா விளையாண்டாரு. ஆமா, அடிச்சாரு. ஆமா. சோ அவர வந்து விட்டுட்டு இப்போ இவங்க இப்படி இருக்காங்க. சோ பேட்டிங்ல தாங்க இப்போ அவங்களால 250 அடிக்க முடியுது. 280 அடிச்சா 250 அடிக்க முடியுது. 200 போறாங்க. ஆமா. பட் பேட்டிங் எனக்கு ஒரு சேசிங்ல ஒரு விராட் கோலி எப்பவுமே நிக்கணும். ம். எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஒரு டீம் 200 கிராஸ் பண்றாங்க. இவங்களுக்கு டார்கெட் 200 வைக்கும்பொழுது, கோலி 40 ரன் பத்தாது தலைவா. கோலி ஒரு 80 ரன். ஏன் அவர்ட்ட மட்டும் எதிர்பார்க்கிறேன்? ஆமா நான் எதிர்பார்ப்பேன். கோலி நீங்க ஒரு பிக் மேட்ச் பிளேயர். நீங்க ஒரு பெரிய ஸ்கோர சேஸ் பண்ணும்போது நீங்க அங்க நிக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். தென் அவரு சரிஞ்சுட்டாருனாலே ஆல்மோஸ்ட் அங்க ஒரு கான்ஃபிடென்ட்டும் போயிருது. சோ ரன் கம்மியாகுதுன்னு அப்படிங்கிற மாரி நினைப்பேன். சோ இத மாரி நெறையாக்கு பசில்ஸ் பார்த்திருக்கீங்களா? இருக்கும். ஆனா அதுலேருந்து ஒண்ணு அந்த மாரி தான் வந்து ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் இருக்குது. சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் மாரி தான் ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. எம்ஐயோட பவுலிங் லைனப் தான் ஆர்சிபியோடது இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன இவங்களுக்கு தோல்வியா கொஞ்சம் நெறைய தோல்வியா முடிஞ்சிருக்குது. சில மேட்ச் ஒரு ரன்ல தோக்குறாங்க. சில மேட்ச் பக்கத்துல வந்து தோக்குறாங்க. அதுவுமே தான் இந்த ரிசல்ட் இப்படி காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாரி தான் ஆர்ஆருக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ ஓகே. இது எல்லாரும் நினைக்கலாம் ஆர்சிபிக்கு ஒரு பேட் சீசன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு பேட் சீசன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப வந்து ஆர்சிபி ஐயா நான் திரும்ப சொல்றேன். எம்ஐ பவுலிங்கும் பாருங்க. சிஎஸ்கேவோட பேட்டிங் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாரி தான். என்ன இவங்க சில மேட்ச் இவங்க நெறைய மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். பட் அதுதான் வித்தியாசம் அப்படின்னாலுமே வந்து அன்பார்ச்சுனேட் எல்லா வெற்றி தோல்வி ஏதாவது ஒண்ணு தான் வரும். பட் பேட்டிங்ல ஆர்சிபிக்கு அமையல. அவ்வளவுதான். அமையல. ரொம்ப போட்டு நம்ம இந்த சீசன் அமையல. வெளியில போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டாங்க. இந்த சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் அமையல. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். தென் இருக்குது. அதாவது சரி நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள பெஞ்ச் பண்றது அதெல்லாமே இருக்குது தான். பட் எனக்கு ஆர்சிபி பத்தி நானே ரொம்ப நெறைய டயர்ட் ஆயிட்டதால ஒரு வருத்த மனசுல இருக்குங்கறனால நான் அப்படியே அவங்க கடந்து போனாங்கற மாதிரி தான் நான் பார்க்கறேன். பாக்குறீங்க. ஃபைனலா இந்த ஐபிஎல் இப்ப எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, எல்லா ஓவர்லயுமே 2 6 கம்பல்சரி இருந்தா தான் ஆடியன்ஸ் என்துவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா அடிச்சுட்டு, செகண்ட் ஓவர் நல்லா அடிச்சுட்டு 3, 4, 5 இதுலலாம் கொஞ்சம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அட போங்கப்பா இந்த கேம் போர் அடிக்குதுங்கிற மாரி மாத்தி வச்சுட்டாங்களோ என்னமோ இந்த சீசன் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அதிக சிக்ஸஸ் கொண்ட ஐபிஎல். நெறைய ஹிஸ்டரி ரெக்கார்ட் எல்லாமே உடைச்ச ஒரு சீசனாவும் இந்த சீசன் இருக்கு. ஒரு பார்வையாளரை சேஞ்ச் பண்ணிருக்கு. ஒரு ஓவர் ஸ்லோவா போச்சுன்னா,
6 வரல அப்படின்னா போருங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் மாறுறாங்க, மனமாற்றம் மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? ம். அதாங்க நம்ம பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க. நம்ம இதுதான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த தடவ நம்ம பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க. 277 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்ஐ கிட்ட வந்து எஸ்ஆர்எச் அடிக்கும்போது, ஏடன் மர்கரம் வந்து ஸ்லோவா ஆடுறத ஏடன் மர்கரம் ஸ்லோவா இல்ல. அவர் ஆடுறத பார்க்கும்போது நமக்கு ஸ்லோவா தான் இருந்தது. ம். கிளாஸின் ஆடுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்லோவா தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ட வந்து ஒரு ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவ காமிச்சுட்டாங்க. எஸ்ஆர்எச் காமிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாரி இருக்குன்னு நினைக்கிறேன். அ முன்னாடி தான் நம்ம இங்க சொல்லிட்டு போறோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தலைவர் வந்து ஜெயிலர் ஆடியலத்துல சொன்னாரு. அதாவது அம் நல்ல பாவம் அன்னைக்கு அங்க காவியா பார்க்கும்போது ஒரு மாரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போதே ஒரு மாரி ஆமாங்க. பதட்ட மாரி நல்ல டீம் நல்ல எடுத்து பிளேயர்ஸ் குடுங்க எடுத்து போடுங்க. அப்படின்னு சொன்னாரு. அ இதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டு போனேன். இப்ப பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாங்க. நல்ல டீமா எடுத்து போட்டாங்க. பேட் கமின்ஸ் கேப்டன் வந்துட்டாரு. எல்லாம் சரியா நடக்குங்கிற மாரி நம்ம அப்பதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஏன் இப்படி போர் அடிக்குது? அப்படின்னா அதுக்கு அப்படி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம கிட்ட காமிச்சுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் 4 ஓவர் எல்லாரும் ஆடின கிரிக்கெட்டே இப்போ 20 ஓவர் அப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது தானே ரீசன். ரீசனா இருக்கு. எனக்கு இன்னொன்னு நான் யோசிப்பேன். அது மேபி நான் தப்பா கூட இல்ல யோசிக்கலாம். சொல்லுங்க பரவால்ல. இந்தியால நடக்கிற நம்ம ஐபிஎல் தான் வேர்ல்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிரிக்கெட்ல எந்த டீம்ல எந்த பிளேயர்ஸ் இருக்கணுங்கிறதே தீர்மானிக்குதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சீசன்ல எல்லா எல்லா நாட்டுக்காரங்களும் இப்போ பத்திரானா எடுத்துக்கிட்டோம், ஸ்ரீலங்கன் பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேல. இது அவரோட ஸ்ரீலங்கன் டீம்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் பத்திரானா மேபி உள்ள போறதுக்கு. அதே மாதிரி ஐபிஎல் வந்து நிறைய ஃபார்ம் ஆன பிளேயர்ஸ் அவங்கவங்க நாட்டுக்கு விளையாடும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் பர்சனலா. ஐபிஎல் தான் தீர்மானிக்குதான்னா, இப்ப நீங்க வந்து 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் மாரி ஐபிஎல்ல நீங்க ஆடும்பொழுது உங்களுக்கு ஐ திங்க் எக்ஸ்ட்ரா 4 மார்க் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அது என்னன்னா இப்படி யோசிப்பாங்க. அ இது பல சூப்பர் ஸ்டார்ஸ் விளையாடுற ஒரு கிரிக்கெட். எல்லாரும் வந்து மிங்கிள் ஆகுற கிரிக்கெட். இது டோட்டலா வேற ஒரு டிஃபரெண்ட் லீக். இங்க நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தான கேம். அவங்களுக்கு நல்ல மைண்ட் செட் விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது ஸ்ரீலங்கால 100 அடிச்சாரு. அதாவது 50 ஓவர் மேட்ச்லயே ரன் எக்கச்சக்கமா பாரி வாங்குனாரு. ஸ்ரீலங்காவுக்கு அவர் சரியா பண்ணல. அது ஒண்ணு இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறாருங்கிறத எதிர்பார்க்கிறேன். நீங்க சிஎஸ்கேக்கு பண்ண மாரி நீங்க அங்க ஸ்ரீலங்காவுக்கு பண்ணணுங்கிறத எதிர்பார்க்கிறேன். ஆனா இதே மாரி நீங்க சொன்னீங்கல்ல ஐபிஎல் எல்லாம் பண்ணதுனால சில பேருக்கு கிடைச்சிருக்குன்னு. அ இது இந்தியால நடக்கும். பட் அ அவுட் சைட் இந்தியால நடக்குமா? மத்த நாட்டுல நடக்குமான்னா, எனக்கு கொஸ்டின். பட் ஆனா அத அவங்க மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஐபிஎல் வச்சு தான் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க லாங் ரன் அவங்க ப்ராசஸ் பார்ப்பாங்க. அல்பி மோர்கள், அதுக்கப்புறம் டகி போலிஞ்சர், பென் ஹில்ஃப்னஸ் நெனைக்கிறேன். இந்த 3 பேர் ஐ திங்க் இதுல டகி போலிஞ்சர் எனக்கு தெரியல. ஆனா டகி போலிஞ்சர், அல்பி மோர்கள், தென் பென் ஹில்ஃப்னஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே இருந்தாங்க. ம். ஐபிஎல் நல்லா பண்ணாங்க. தென் ஐபிஎல் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த டீம்லயே அந்த அது வாய்ப்பு அது கிடைச்சது. கிடைச்சுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது எனக்கும் தெரியல. உங்கள மாரி தான். எனக்கு இது எவ்வளோ கன்ஃபார்ம் தெரியல. ஆனா நான் அல்பி மோர்கள் அதுக்கப்புறம் டக்கி போலிசன் நான் நம்புறேன். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கும் பென் ஹில்ஃப்னஸும் அது மாரி ஆடுனாரு. அதுக்கு முன்னாடி ஆடுனாருன்னு நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நல்லா பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க கிடைச்சது. ஒரு T20 வேர்ல்டு கப்பே அல்பி மோர்கள் ஆடுவாரு. அதே மாரி டக்கி போலிஞ்சரும் ஆடுவார்ன்னு நினைக்கிறேன். இல்ல அல்பி மோர்கள் வந்து ஒரு ஐபிஎல் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அவர வந்து ஆட வைப்பாங்க. அது 2014 இல்ல 12 12ன்னு நெனைக்கிறேன். 12 தான். அப்போ உடனே ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு T20 வேர்ல்டு கப் நடக்கும். ஞாபகம் இருக்கு. ஒரு ஆகஸ்ட் மாரி நடக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ அவருக்கு நல்லா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நெனைக்கிறேன். ஸோ கிடைக்கும். ஆனா இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு 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 கணக்கு எடுத்துப்பாங்க. ஆனா ஐபிஎல்லுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடுறாங்க. இதுல போயிட்டு ஒருத்தன் ஃபைட் பண்ணி வரான்னா, அது ஆப்வியஸ்லி பெருசு தான். பெரிய விஷயம் தான். ஓகே. ஆரம்பத்திலேயே நம்ம பேசிட்டு இருந்த மாரி பயமுறுத்துறாங்க எஸ்ஆர்எச் எல்லா டீமையும் பயமுறுத்துறாங்க. நாங்க இருக்கோம். புதுசா கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபைனல் வந்துருவாங்கங்கிற மாரி பார்க்க தோணுது. எப்படி ப்ரோ அது நீங்க எப்படி பார்க்குறீங்க எஸ்ஆர்எச்ச? ஒ அதாவது நான் ஃபைனலுக்கு இவங்க ஃபைனலிஸ்ட்டா இருப்பாங்க. போன வருஷம் நான் சொன்னேன். போன வருஷம் சொன்னேன். ஆனா போன வருஷம் செம்ம அடி குடுத்தாங்க. ஆமா, வெளில போயிட்டாங்க. ஆமா, கம்ப்ளீட்டா டோட்டலாவே இல்ல. ஆமா. இந்த வருஷம் நான் ஏன் ஃபைனலிஸ்ட்டா இருப்பாங்க. இல்ல பிளே ஆஃப்க்குலாம் இவங்க கன்ஃபார்ம் அப்டின்னு சொன்னா, எனக்கு பேட் கமின்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நம்பிக்கை, ஒரு மரியாதை இருக்குது. அது எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு மாரி அ அவர் டீம் அதாவது ஒரு கேப்டன் வந்தா டிக் பண்ணுவாங்க எல்லாமே. அ நான் சொன்னேன் அபிஷேக் சர்மாவோட மைண்ட் செட் மாத்துனது. போங்க ட்ரெவிஸ் ஹெட் மாரி நீங்களும் கொஞ்சம் ஆடுங்க. அந்த லைசென்ஸ் இப்போ அபிஷேக் சர்மா பேர சொல்லும்போது தான் எனக்கு யங்ஸ்டர்ஸ் இவரு டீம்ல நல்லா விளையாடுறாங்க. அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத் இதுல இவரோட கேப்டன்ஸ்ல நல்லா விளையாடுறாங்க. தென் அதுக்கப்புறம் கீழ வர இன்னொரு பேட்டர் யங்ஸ்டர் சபாஸ் அகமது அவர யூட்டிலைஸ் பண்ற ஒரு 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 விதம் அப்படிங்கிறது. ட்ரேட் மூலமா தான் வந்தாரு. ஆனா சபாஸ் அகமது கரெக்ட்டான நேரத்துல ஓவர் குடுத்து கரெக்ட்டா விக்கெட் எடுக்குது. தென் நீ போய் பேட் பண்ணி அது ஒண்ணு பண்றது. நிதிஷ் ரெட்டி சஷாங்க யூஸ் பண்றது. சஷாங்க் வந்து பஞ்சாப் கிங்ஸ். சாரி. நிதிஷ் ரெட்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க நல்லா நிதிஷ் ரெட்டி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 50 அடிச்சு மேட்ச் வந்து ஒரு மாரி காப்பாத்துறாரு. மயங்க் மார்க்கண்டே எப்படி ஒரு ஆடம்ஸ் தான் பண்ணி ரன் அடிச்சாலும் பரவால்ல நீ போடு அப்படிங்கிறாரு. மயங்க் மார்க்கண்டே குடுத்து போட வைக்கிறது. பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இவரு டீம்ல நல்லா பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணாலே டீம் ஒரு மாரி ஓகேப்பா
குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த அப்படிங்கிற மாதிரி மாதிரி கிடைச்சிரும். தென் நட்டுவோட 19th ஓவர் உங்களுக்கு நல்லா கை கொடுக்குது. நட்டுவோட டெத் ஓவர் நல்லா கை கொடுக்குது. இவரோட கேப்டன்சி நட்டு நல்லா பவுல் பண்றாரு. பேட் கமின்ஸோட அங்க ஃபேக்டர் அவரோட பவுலிங்கும் கை கொடுக்குது. அண்ட் கேப்டன்சி பொறுமை, நிதானம் அண்ட் ஒரு ஓப்பன் கால் எல்லாமே கிளியரா இருக்குங்கிறதுனால அவங்களால 250 ஏன் அடிக்க முடியுது, ஏன் டிஃபெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா கேப்டன்சி அண்ட் அவரோட கால் சொல்றாரு. அன்னைக்கு டாஸ் போடாம சொல்றாரு, இந்த கிரவுண்ட் பார்க்கும்போது 240 பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 240 பார் அடிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஸோ கிளியரா தெரியுது. கிரவுண்ட பார்த்தாலே, ஆப்போனண்ட்ட பார்த்தாலே தெரியுது. ஓகே இவங்களுக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. இது 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 செய்றாங்களா இல்ல செய்ய தூண்டுறாரா அப்படின்னா செய்ய தூண்டுறதும் ஒரு காரணம் நினைக்கிறேன். பேட் கமின்ஸ் இருக்கிற வரைக்கும் தென் டேனியல் வெட்டரியோட அவரையும் நம்ம பாராட்டணும். தென் ஓவரால் எஸ்ஆர்ஹெச் இப்படியே போனாங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஃபைனல் வருவாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா நிறைய ரெக்கார்ட் பண்றாங்க. பட் சேசிங்ல அவங்க என்ன இது வரைக்கும் எதுவும் ஐ திங்க் ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல நினைக்கிறேன். சேசிங் ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே இதுல சொல்லுவாங்க இதுதான் வீக்கா, ஓ நீ அந்த விஷயத்துல வீக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை சேசிங்ல மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா தென் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி பயமுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.